வெல்கம் டு ரீஸ்டார்ட் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நம்ம சேனலில் தொடர்ந்து இனிமேல் தமிழுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தமிழில் நம்ம 96 மார்க் வாங்கணும் அப்படின்னா சிலபஸ் வைஸ் கண்டிப்பாக நம்ம தமிழை படித்தே தான் ஆகணும். ஸோ நம்ம சேனலில் நான் உங்களுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சிலபஸ் டாபிக் ஒரு டாபிக் முக்கியமான டாபிக் எடுத்துகிட்டு அந்த டாப்பிக்கில் A to Z எல்லாமே ஓல்டு புக், நியூ புக், கவர்மெண்ட் மெட்டீரியல் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே நம்ம சேனலில் இனிமேல் தொகுத்து வழங்க போகிறோம். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக தமிழுக்கு நல்ல மார்க் வாங்குறதுக்கு நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் ஸ்கூல் புக் நிறைய டைம் படிச்சுட்டேன், எனக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி சிலபஸ் வைஸ் மொத்தமாக ஒரு டாப்பிக்கில் இருந்து இந்த டாப்பிக்கில் இதை தாண்டி கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம எல்லாமே படிச்சிட்டோம் அப்படிங்கிறத செக் பண்ணணும். சிலபஸ் எடுத்துகிட்டு சிலபஸ் டாப்பிக்கில் ஒரு டாபிக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணணும். ஸோ அதை நம்ம சேனலில் இனிமேல் நான் பண்ணி கொடுக்குறேன். உணவே மருந்து அப்படிங்கிறத நோய் தீர்க்க மூலிகைகள் எல்லாம் நம்மளுக்கு நிறைய இடத்துல கவர் ஆகும். இதை எல்லாத்தையுமே கவர்மெண்ட் மெட்டீரியல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே எடுத்தாச்சு. இதை தாண்டி கொஸ்டின் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த ஒரு வீடியோ மட்டும் போதும். நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தாலும் கடைசி வரை என்ன பண்ணிங்க செக் பண்ணிக்கோங்க, நம்ம எல்லா பாயிண்ட்டும் படிச்சிருக்கோமா, ஞாபகம் இருக்கா. அதே மாதிரி எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு குழப்பம், எந்த இடத்துல நம்ம லாக் ஆகும் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். அந்த இடத்துல நம்ம கரெக்டாக அந்த தப்பு பண்ணாமல், நான் போன வருஷமும் இந்த கொஷின் வந்துருச்சு, இப்போ 2024லையும் இந்த கொஷின் வந்திருக்கு. போன வருஷம் குரூப் 4ல் இந்த கொஷின் நான் கேர்லெஸ் மிஸ்டேக்கில் விட்டுட்டு வந்தேன். அங்கே எனக்கு குழப்பிடுச்சு, இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த தப்பை ஒரு தடவை தப்பு பண்ணிவிட்டா அந்த இடத்துல என்ன பண்ணணும், அடுத்த டைம் தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதே மாதிரி தமிழ் படிக்கும்போது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். அப்போ தான் தமிழ் மறக்காமல் நம்ம படிக்க முடியும். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உணவே மருந்து. ஃபஸ்ட்டு மணிமேகலை பசிப்பினி என்னும் பாவி. இதை எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, பசிப்பினி என்னும் பாவி என்று கூறக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் அது மணிமேகலை. இது இப்போ மணிமேகலை படிக்கிறீங்க அப்படின்னா மணிமேகலை பற்றின ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஓவர்வியூ தெரிஞ்சிருக்கணும். அது இப்போ எது சம்மந்தமான ஸ்டோரி, இப்போ மணிமேகலை, ஏன்னா அப்போ தான் அந்த கதை ரிலேட்டடாக கொண்டு போய் நம்ம அதை சேர்த்து வச்சாதான் பெர்மனண்ட்டாக நம்மளுக்கு மைண்டில் இருக்கும். அதுக்கு தான் மணிமேகலை பற்றி ஓரளவு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ மணிமேகலை கதை தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு மணிமேகலை ஈஸியாக அதை பசிப்பினி, ஏன்னா மணிமேகலை கையில் என்ன இருக்கும், பசியை போக்கக்கூடிய அமிர்த சுரப்பி இருக்கும். அல்ல குறையாத வரத்தை மணிமேகலை வாங்கியிருப்பாங்க. அது நம்ம தமிழில் நீங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை கதை படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இது மறக்காது. ஸோ பசிப்பினி என்னும் பாவி அப்படின்னா எது அப்படின்னா மணிமேகலை. அதுக்கடுத்து பாருங்கள், உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இடம்பெற்றுள்ள நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு மணிமேகலை அப்படின்னு சேர்த்து வச்சுருவாங்க, அல்லது புறநானூறு மணிமேகலை தனித்தனியாக கூட வச்சுருவாங்க. ஸோ நம்ம இது ரெண்டுமே நம்மளுக்கு ஞாபகம் வரணும். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படின்னா புறநானூறு மணிமேகலை. இதை எப்படி ஞாபகம் வைக்கிறீங்க அப்படின்னா, புறநானூறுனா புறத்தை போகும்போது மணிக்கு என்ன செய்யணும், உண்டி கொடுக்கணும். உண்டி கொடுத்தவர்கள் தான் உயிர் கொடுத்தோர். புறத்தை போகும்போது மணிக்கு, அதாவது வேலைக்கு உண்டி உணவு கொடுத்தோர் தான் உயிர் கொடுத்தோர் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வைங்க. அப்போ புறத்தை போகும்போது மணி, மணி ரெண்டுமே உண்டி கொடுத்தோர். இதெல்லாம் முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அதுக்கடுத்து திருக்குறளில் மருந்து என்னும் அதிகாரத்தில் உணவே மருந்தாகும். அதாவது திருக்குறளில் இந்த மருந்து அப்படிங்கிற அதிகாரம் திருக்குறளில் மட்டும் இல்லை, அகநானூறு அப்படிங்கிறதுல இருக்கும். இந்த மாதிரி படிக்கும்போது இப்போ புறநானூறு படிக்கிறீங்கன்னா புறநானூறு சம்மந்தமான டேட்டாஸை பக்கத்தில் எழுதுங்க. இப்போ மணிமேகலையில் எந்த காதைகள் இருக்குது, இப்போ பிகினர்ஸ் படிக்கிறீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனுடைய ஆசிரியர் யார், இதில் முதல் காதை என்ன. இப்போ மணிமேகலை 30 காதைகள் இருக்கும். ஆசிரியர் மணிமேகலையினுடைய ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். இவர் சீத்தலையில் பிறந்தவர். மதுரை கூலவணிகன் சீத்தலை சாத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து இளங்கோவடிகளும் இவரும் சமகாலத்தவர். இப்படி மணிமேகலைன்னு ஒரு பேரை சொல்லாமே உங்களுக்கு மணிமேகலை ரிலேட்டடான அனைத்து டேட்டாவையும் நீங்கள் சொல்லணும். இதனுடைய காலம் என்ன, எந்த நூற்றாண்டு சேர்ந்தது, இதனுடைய முதல் காதை என்ன அப்படிங்கிறத முதற்கொண்டு மணிமேகலையோட A to Z நம்ம மைண்டுக்கு வரணும். அப்படி படித்தா மட்டும்தான் தமிழில் நம்ம என்ன பண்ண முடியும். 96 வேணும் அப்படின்னா திரும்ப இப்போ மணிமேகலைன்னு ஒரு இது வருதுன்னா அது சம்மந்தமானதெல்லாம் நீங்கள் உங்கள் மைண்டுக்கு கொண்டு வரணும். பக்கத்தில் எழுதி வைங்க. அதே மாதிரி இப்போ புறநானூறு படிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ புறநானூரில் இந்த குரூப் 4ல் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க,
எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, இந்த சார்ஜ் எல்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இருந்திருப்பார். த 100 சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து மொழிபெயர்த்திருப்பார், புறநானூறு சம்மந்தமானதை. அதை வந்து கேட்டிருந்தாங்க. அது வந்து ஹையர் ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஸோ இப்போ புறநானூறு அப்படின்னு சொல்லப்படும்போது புறநானூறு பாடல்களினுடைய எண்ணிக்கை 400, தொகுப்பித்தவர் இந்த மாதிரி டேட்டாஸ். அப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அப்படின்னு ஜியு போப் வந்து என்ன பண்ணியிருப்பார், டிரான்ஸ்லேட் பண்ணி வந்து கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி புறநானூறுன்னு சொன்னால் நான் எப்படி இவ்வளோ டேட்டாஸை வந்து சொல்கிறனோ, மணிமேகலைன்னு சொன்னால் நான் எப்படி இவ்வளோ டேட்டாஸ் வந்து சொல்கிறனோ, அந்த மாதிரி நீங்களும் சொல்கிற அளவுக்கு வரணுங்க. அப்படி படித்தா மட்டும்தான் தமிழில் நம்ம என்ன செய்ய முடியும், 96 அப்படிங்கிறது போட முடியும். ஓகேவா? அதை வந்து ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா, படிக்கிற ஒவ்வொரு டைமும் நீங்கள் அந்த டேட்டாவை ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா வந்து மறந்துடும். ஓகேவா? இது பாருங்கள், திருக்குறளில் மருந்து அப்படின்னா, மருந்து அப்படிங்கிற ஒரு அதிகாரம் வேறு எங்கே இருக்குது இந்த சொல் அப்படின்னா அகநானூறுலையும் இடம்பெற்றிருக்கும். இது வந்து 6th புக்கில் 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்களில் என்ன இருக்கும், மருந்து அப்படின்னா அகநானூறு, திருக்குறள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ மருந்து எப்படி போடுவோம், மருந்து எங்கே போடுவோம், அகம் உடம்புக்கு உள்ளதானே போடுவோம். அப்போ வந்து இது வந்து திருக்குறள். அப்போ கிருகிருன்னு வந்தால் மருந்து போடணும், அகம்னா உள்ள, புறம்னா வெளியே அப்படின்னு வச்சுக்கணும். அப்போ அகம்னா உள்ளக்க போடணும். ஓகேவா? இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்களாக உங்கள் மைண்டில் வச்சுட்டிங்கன்னா மறக்காது. ஏன்னா ரீட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்போம், கொஸ்டினாக கேட்டால் அப்போ நம்ம லாக் ஆகி நிற்போம். அந்த லாக் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன கீ வந்து நம்ம வந்து தமிழில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ திருக்குறளில் மருந்து அப்படிங்கிற அதிகாரத்தில் இந்த குறள் இருக்குது. அது என்ன, மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். இந்த குறளை கொடுத்துட்டு கூட எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கூட கேட்கலாம். இதுவரை கேட்கல, ஆனால் நம்ம வந்து படித்து வச்சுக்கணும். ஏன்னா கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் மினிமம் டாபிக், நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் 1 மார்க். நம்ம வந்து ஜிஎஸ்லாம் அவ்வளோ படிச்சுட்டு 1 மார்க் வாங்குவோம். இங்கே நம்ம இந்த ஒரு டாப்பிக்லேருந்து நம்மளுக்கு ஒரு கொஷின் வருதுன்னா நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள், நம் நாடு எப்படி வெப்ப நிலையில் இருக்கும், நம்ம வெப்ப இதில் இருக்கிறனால புழுங்கல் அரிசி ஏற்றுறது, அதனால் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இது வந்து அப்படியே கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அப்படியே பொறுத்துகளில் கொடுத்துட்டு எலிமினேட் பண்ண சொல்லியிருக்காங்க. பின்னாடி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கடைசியாக அட்டாச் பண்ணியிருக்கேன். இதை படித்து முடிச்சுட்டு வாங்க, நான் வந்து காட்டுவேன், நீங்கள் இதை வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்கள், நெஞ்சு சளியை நீக்குவது எது, மஞ்சள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சளி பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம பாலில் மஞ்சள் சேர்த்து சாப்பிடுவோம் இல்லையா, மஞ்சள் பொடியை போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நெஞ்சு சளி நீங்கும். ஓகேவா? ஓகே. பித்தத்தை போக்குவது கொத்தமல்லி, பித்து கொத்து, அவ்வளோதான் முடிஞ்சு. வயிற்று சூட்டை தணிப்பது சீரகம். சீரகம் வந்து என்னாகும், சீரக தண்ணி குடித்தோம்னா வயிற்றில் இருக்கிற சூட்டை வந்து என்ன செய்யுமா, தணிக்குமாம். தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கைக்கு நல்வாழ்விற்கு தேவையானது. அப்போ சீரக தண்ணி சாப்பிட்டா வயிற்று சூட்டை வந்து தணிக்கும். தொண்டை கட்டை துளைப்பது மிளகு. உடனே இருமல் வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணணும், 2 மிளகு எடுத்து போட்டோம்னா சரியாயிரும். ஸோ இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணணும் தேவையில்லை, ரியல் லைஃப்பில் உள்ளதான். ஓகேவா? அதுக்கடுத்து வலி அகற்றி வயிற்று பொறுமலை நீக்கி பசி உண்டாக்குவது பூண்டு. பூண்டு சாப்பிட்டா என்ன ஆகும், நல்லா செமிக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாமே அதுவும் தெரிஞ்சது. அதுக்கடுத்து குளிர்ச்சி உண்டாக்கி குருந்தியை தூய்மையாக்குவது வெங்காயம் அப்படிங்கிறது நான் இது படிக்கும் போது தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. வெங்காயம் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா குளிர்ச்சி ஏற்படும். குளிர்ச்சி உண்டாக்கி குருதியவே தூய்மைப்படுத்துது. ஸோ வெங்காயம் நம்ம நல்லா சாப்பிட்டுல சேர்த்துக்கணும். வலியை வெளியேற்றுவது பெருங்காயம், அதுவும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பித்தத்தை ஒடுக்கி காய்ச்சலை கண்டிப்பது எது, இஞ்சி. அப்போ காய்ச்சல் வந்துச்சுன்னா இஞ்சி நச்சு போட்டு சுக்கு காப்பி போட்டு கொடுப்போமா, அப்போ பித்தத்தை ஒடுக்கி காய்ச்சலை கண்டிப்பது இஞ்சி. இது நீர்க்கோவையை நீக்குவது எது, தேங்காய். இது வந்து நான் இந்த புக்கு படிக்கும் போது தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். நீர்க்கோவைக்கு தேங்காய் ஒரு நல்ல மருந்து அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீர்க்கோவை பிரச்சனை நம்மளுக்கு நிறையவே இருக்குது. ஸோ அப்போ தேங்காய் மருந்து அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து மறக்காது. இதை வந்து அப்படியே ஆப்ஷனில் வச்சுட்டு என்ன பண்ணிடுவாங்க, எது ராங் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதை ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். மனமூட்டி உணவு விருப்பை உண்டாக்குவது கருவேப்பிலை. கருவேப்பிலையில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இது உணவில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்குவது அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். மனமூட்டி அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரிஞ்சது. அதுக்கடுத்து நல்ல எண்ணெய் என்ன பண்ணுமா பாருங்கள், கண்ணுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தி அறிவு தெளிவை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எது அப்படின்னா நல்லெண்ணெய். நல்ல எண்ணெய் சமைச்சு சாப்பிட்டோம்னா அறிவு தெளிவு உண்டாகுது, ப்ளஸ் கண்ணுக்கு குளிர்ச்சியை கொடுக்குது பாருங்கள். ஸோ இப்போ நல்லெண்ணெய். ஓகேவா? அதுக்கடுத்து சூட்டை தணித்து செரிமான ஆற்றலை மிகுவிப்பது எது அப்படின்னா சீரகம் பூண்டு கலந்த மிளகுனூர். அப்போ என்ன பண்ணுறோம், ரசம் வச்சு சாப்பிட்றோம் இல்லையா, சீரகம் பூண்டு மிளகு எல்லாம் சேர்த்து, அது வந்து என்ன செய்யுதுன்னா சூட்டையும் தணித்து செரிமான ஆற்றலையும் மிகுவிக்குது. இதுக்கு முன்னாடி வயிற்று சூட்டை தணிப்பது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வெங்காயம் பார்த்தோம்.
ஓகே சி வயிற்று சூட்டை தணிப்பது வந்து சீரகம். ஜீரக தண்ணி குடித்தாதான் என்ன ஆகும், வயிற்று சூடு வந்து தணியும். வெங்காயம் வந்து குளிர்ச்சி உண்டாக்கி குருதியை தூய்மைப்படுத்தக்கூடியது. ஓகேவா? எப்படி ஆப்ஷனை மாற்றி மாற்றி இதை கொண்டு அதில் வைக்கலாம், அதை கொண்டு இதில் வைக்கலாம். நம்ம என்ன பண்ண இருக்கணும், தெளிவாக இருக்கணும். உடலுக்கு வலுவூட்டி கீரை கழிவு அகல பயன்படுவது கீரை. கீரைனாவே நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து, இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? உடலுக்கு குளிர்ச்சி ஏற்படவும் பித்தம் போகவும் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வேணாங்க, விட்டுருங்க. எலுமிச்சை அதெல்லாம் வேணாம். சரி, அதுக்கு நோய்க்கு முதல் காரணம் எது? உப்பு. அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நோய்க்கு முதல் காரணம் எதுனா உப்பு. ஓகேவா? இப்போ வந்து இதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கணும். அப்படியே கொடுத்துட்டு கேட்டு வச்சுருவாங்க. ஓகேவா? இது கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக விட்டுறக்கூடாது. நெஞ்சு சளி, மஞ்சள், பித்தம், கொத்தமல்லி, வயிற்று சூட்டு, சீரகம், தொண்டைக்கட்டு, மிளகு, வலியகற்று வயிற்று பொறுமலை நீக்கி பசி உண்டாக்குவது பூண்டு, குளிர்ச்சி உண்டாக்கி குருதியை தூய்மையாக்குவது வெங்காயம், வலியை வெளியேற்றுவது பெருங்காயம், பித்தத்தை ஒடுக்கி காய்ச்சலை கண்டிப்பது இஞ்சி, நீர் கோவைக்கு தேங்காய், மனம் மூட்டி கருவேப்பிலை, கண் குளிர்ச்சி, அறிவு தெளிவுனா நல்லெண்ணெய். ஓகேவா? இந்த மாதிரி இதெல்லாம் வந்து குழப்பம். நல்லெண்ணெய் அப்படின்னா கண்ணுக்கு குளிர்ச்சி அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சிடணும். ஒரு சிலது ஃபிக்ஸடாகவே தெரிஞ்சிடும். ஒரு சில ஆப்ஷன் மாற்றி வைக்கும்போது இதுவா அதுவான்னு உட்காந்துருவோம். அந்த மாதிரி உட்காரக்கூடாது. ஓகேவா? அதெல்லாம் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததுக்கு போமா. இப்போ வந்து இதெல்லாம் நீர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அதில் ஒன்றும் இல்லை. உணவு உண்ட குருதியுடன் கலப்பதற்கும் குருதி தூய்மை பெறுவதற்கும் உடலில் உள்ள கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவதற்கும் என்ன செய்கிறது, நீர் வந்து இன்றியமையாக தான் இருக்குது. நாளைக்கு 3 லிட்டர் நீர் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து முக்கியமானது. மீதுன் விரும்பேல் அப்படிங்கிறது யாருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஔவையார். மீதுன் விரும்பேல் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க அப்படின்னா ஔவையார். இப்போ ஔவையார் அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்களுக்கு வந்து என்னென்ன ஞாபகம் வரணும் சொல்லுங்கள். ஔவையாருடைய ஔவை மூதுரை, ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வரணும். மூதுரை பாடல்களினோட எண்ணிக்கை 31. இது வந்து அடிக்கடி எனக்கு வந்து 30 31 டவுட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா 31. ஏன்னா அவ்வை பாட்டி நான் எப்படி வச்சுருக்கோன்னா வயசானவங்க. அப்போ 30 வயசுக்கு ஏஜுக்கு மேலே போனவங்கன்னா 30 வயசாகிடுச்சா பாட்டி அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தேன். இந்த 31 மாற்றி வைக்கும்போது பாட்டி அவ்வை பாட்டி நம்பர் 1 பாட்டி அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணேன். அப்புறம் 31 அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்து போயிடுச்சு. இப்போ ஔவையார் சம்மந்தம் படிக்கும்போது ஔவையார் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். ஔவையார் பாட்டு என்னென்ன இருக்குது, கட்டுறது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு அப்படிங்கிறது ஔவையார் பாட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப நம்ம ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்க நம்ம டேட்டா வந்து மறக்காது. இல்லைன்னா ஒன்று படிக்க மறந்துகிட்டே இருக்கும். அதான் லிங்க்டு மெத்தடில் படிக்கிறோம். ஒன்று பார்க்கும்போது ஞாபகம் வரணும். இப்போ வந்து பாருங்கள், கவிமணியே கொடுத்துருக்காங்க. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. இதில் நான் கவிமணினா எனக்கு என்ன ஞாபகத்துக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னா விநாயகரை ஞாபகத்துக்கு வச்சுப்பேன். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளைனா விநாயகரை ஞாபகத்துக்கு வச்சுப்பேன். இதில் வந்து பாருங்கள், காலை மாலை விழாவின் இதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. அப்போ விநாயகரை என்ன செய்வோம், போனால் கோயில் போனால் காலை தொட்டு கும்பிட்டுட்டு என்ன பண்ணுவோம், ஓடி வந்துடுவோமா. அப்போ கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அப்போ இந்த விநாயகரை மட்டும் எடுத்துக்கணும். இந்த விநாயகரை எடுத்துகிட்டு காலை மாலை நல்லா கோயிலுக்கு போயிட்டு காலை தொட்டு சாமியை வந்து கும்பிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி வரும். காலை மாலை விழாவின் இந்த காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானேன்னு இது கொடுத்துட்டு இந்த யார் கூறியவர் அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம வந்து கவிமணின்னு கண்டுபிடிக்கணும். இந்த பாடல் வந்து எந்த நூலில் கவிமணியோட இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மலரும் மாலையும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இடம்பெற்று இருக்கும். ஓகேவா? மலரும் மாலையும்ல இடம்பெற்று இருக்கும். அப்போ இதையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், காலை தொட்டு மலரும் மாலையும் வந்து நாயகருக்கு நம்ம போடுறோம். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ட்ரிக்கு வச்சு படித்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்ம வந்து மறக்காமல் வச்சுக்கிற முடியும். அதுக்கடுத்து பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திரும்ப அடிக்கடி வந்து கேட்டிருக்காங்க. உடம்பார் அழியின் உயிரார் அழிவார் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். இதுதான் வந்து ரொம்ப 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 வந்து இம்பார்ட்டண்டான 2 லைன். இதனுடைய பாடல் வரி. இதனுடைய ஆசிரியர் யாருன்னா திருமூலர் இயற்றிய நூல் தான் வந்து திருமந்திரம். இது வந்து தமிழ் 3000 என்று கூட அழைக்கப்படக்கூடியது. இது வந்து பாடல்கள் வந்து எவ்வளோ இருக்குது, 3000 பாடல்கள் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டா படிக்கும்போதும் நீங்கள் அவங்க ரிலேட்டடான என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அதையெல்லாம் வந்து ஞாபகப்படுத்திகிட்டே போகணும். ஓகேவா? அதுக்கடுத்து இதுவுமே நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் பாருங்கள். இப்போ இனிப்பு வந்து வளம். இப்போ இது வந்து எப்படி
ஞாபகம் வச்சுக்கணும். இனிப்பு வளம் அப்படின்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வெல்லம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெல்லம்னு எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ வளம் அப்படின்னு வந்தால் என்ன பண்ண முடியும், ஏதாவது தப்பாக கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா இது வந்து நம்மளுக்கு குழப்பிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து கார்ப்பு உணர்வு அப்படின்னா கார் இப்போ வந்து காரில் வந்து பயணம் பண்ணிக்கப்பட்டு எனக்கு ஒரு நல்ல ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னா ஃபீலிங்னா என்ன, உணர்வு தானே. அப்போ கார்ப்பு வந்து உணர்வு அப்படிங்க. அதுக்கடுத்து பாருங்கள், துவர்ப்பு அப்படின்னா துவரம்பருப்பு சாப்பிட்டா நல்ல ஆற்றல், உடம்புக்கு நல்ல ஆற்றல் கிடைக்குமா. அப்போ துவர்ப்புனா ஆற்றல். கைப்பு மென்மை, இப்போ வந்து குழந்தைகளுடைய கையெல்லாம் தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும், நல்ல மென்மையாக சாஃப்டாக இருக்குமா. அப்போ மென்மை. ஓகேவா. இது வந்து புளிப்பு இனிமை. புளிப்பு அப்படின்னா புளி நான் இனிமேல் சாப்பிடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளாக வச்சுக்கிறது தான். புளி இனிமை நான் புளியே சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ உவர்ப்பு அப்படின்னா எனது தெளிவு. இதுக்கு வந்து என்ன வைக்கலாம் அப்படின்னா உவர்ப்பு தெளிவு. உவர்ப்பு அப்படின்னா ஊவா. அப்போ குவான்னு கத்துற புள்ள தான், அழுகிற புள்ள தான் என்ன செய்யும், பால் குடிக்கும். அப்போ அந்த புள்ள எப்படிப்பட்ட புள்ள, தெளிவான புள்ள. அப்போ ஊவா குவான்னு கத்துற புள்ள தான், அழுகிற புள்ள தான் பால் குடிக்கும். அப்போ அந்த புள்ள வந்து தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. கம்முன்னு இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை என்ன செய்யாது, நல்ல பிள்ளை இல்லை, அழுகணும் குழந்தைன்னா. அப்போ அது வந்து தெளிவாக இருக்குது, பால் கேட்டு அழுகுது ஊவான்னு. காரில் போனால் ஒரு உணர்வு, புளி இன்னும் நான் சாப்பிட மாட்டேன், கை மென்மையாக இருக்குது, துவரம்பருப்பு ஆற்றல் கொடுக்கக்கூடியது, இனிப்பு வந்து வெல்லம் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா இதெல்லாம் பெர்மனண்டாக மறக்காது. ஒன்றுக்கு திரும்ப இல்லைன்னா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இது வந்து நான் இப்படி வந்து வச்சு தான் வந்து படித்தேன், எனக்கு வந்து மறக்காது. நான் திரும்ப அந்த ட்ரிக்கோடு பார்க்கும்போது எனக்கு வந்து படிக்கும்போது மறந்தாலும் அங்கே 4 ஆப்ஷன் பார்க்கும்போது டக்குன்னு எலிமினேட் பண்ணிடலாம். இது வராதுன்னு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், மேட்ச் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்து கீழே நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்க போது அதை பார்த்து தான் ஒன்றை வந்து சூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி ட்ரிக் வச்சு படித்தாலே நம்ம வந்து டக்குன்னு நம்ம வந்து இது பண்ணிடலாம். நிறைய படித்து எனக்கு வந்து தப்பு வருதுன்னா நீங்கள் இந்த மாதிரி தெளிவாக வந்து ஒவ்வொன்றையும் வந்து டிஃப்ரென்ஷியேட் வந்து பண்ணி படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி படிங்க. அடிப்படை தேவைகளில் முதன்மையானது உணவு. பசிப்பினிக்கு மருந்து, உணவே மருந்து. நோய்க்கு முதல் காரணம் எது, உப்பு. மீதுன் விரும்பேல் அப்படிங்கிற கூற்று வந்து யார் சொன்னது அப்படின்னா மீதுன் விரும்பினா ஔவையார். ஓகேவா. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க, அதனால் வந்து இதை வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பாம்பின் நஞ்சு மூலம் தயாரிக்கப்படக்கூடிய ஒரு வழிநீக்கி வந்து கோப்ராக்ஷன். இது வந்து ஓல்டு புக்கில் 6th ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா. அதுக்கிட்ட பாருங்கள், தமிழர் மருத்துவம். இது வந்து நியூ புக்கில் இருக்குது. இதில் இருந்து நம்மளுக்கு ஜஸ்ட் வந்து நம்ம இது வந்து சிலபஸ் டாபிக்னால கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாமே வந்து ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய எடுத்திருக்கேன். இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் இருந்தால் இதில் வந்து மோஸ்ட்லி வந்து கொஸ்டின் வரும். அதுக்காக ஓல்டு புக்கில் வரும் அப்படிங்கிறக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, நியூ புக்கை விட்டுட்டு போகக்கூடாது. ஏன்னா எப்படி வேணாலும் கொஸ்டின் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன போட்டிருக்காங்க, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியுனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க. தாவரங்களினுடைய வேர்பட்டை, இலை, பூ, கனி முதலியவை எல்லாம் மருந்தாக பயன்படுகிறது. அந்த காலத்தில் தாவரத்தினுடைய வேர்பட்டை, இலை, பூ, கனி எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மூலிகை மருத்துவம், அறுவை மருத்துவம், மருந்தில்லா மருத்துவம் போன்றவற்றையும் யோகம் முதலிய கலைகளையும் என்ன பண்ணியிருக்காங்க, முன்னாடி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம தமிழர்கள் வந்து அறிஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்புறம் சித்தர்களுடைய கூற்று கொடுத்துருக்காங்க. வேர்பாறு, தலைப்பாறு, மிஞ்சினக்கால், பற்ப செந்தூரம் பாரு அப்படின்னா இந்த இடத்துல பற்ப செந்தூரம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த உலோகங்களையும் பாசானங்களையும் வந்து குறிக்குது. அதாவது குணமடையாத நாட்பட்ட நோய்களுக்கு வேரும் தலையும் பயன்படுத்தினாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, அது போக உலோகங்களையும் பாசானங்களையும் அந்த காலத்தில் வந்து சித்த மருந்தாக நம்மளை முன்னோர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த மூலமாக நம்மளுக்கு சொல்ல வர்றாங்க. மருந்து என்பது உணவினுடைய நீட்சியாக இருக்கிறது. இதான் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் வச்சுட்டா நம்ம வந்து தப்ப முடியாது. ஸோ எப்படினாலும் படிச்சுக்கணும். தமிழர் மருத்துவத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா தனித்துவமான பார்வை இதன் முதல் சிறப்பு. சூழலுக்கு இசைந்த மருத்துவமாக இருக்குது. நோய்க்கான சிகிச்சை மட்டுமின்றி நோய் மீண்டும் வராமல் இருப்பதற்கான வழிகளையும் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்த மருத்துவத்தினுடைய பெருமையை இதில் கொடுக்குறாங்க. நோய் முதல் நாடி என்ற திருக்குறளின்படி நோய் மட்டுமின்றி அதன் காரணிகளையும் கண்டிருந்து நோய் இல்லாத மனிதராக ஆக்குகிறது. அடுத்து நடைமுறையில் உள்ள மருத்துவ முறைகள். இது வந்து நான் டெஸ்ட்டு போடும்போது தப்பு பண்ணுவேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டதில்லை. இதில் வந்து ஹோமியோபதி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ண சொல்லி வந்து வச்சு விட்ருவாங்க. அப்போது வந்து நம்மளுக்கு எல்லாமே படிச்சுட்டு வந்திருப்போம். இந்த அலோபதி, ஹோமியோபதி அப்படின்னா வந்து சேமாக தெரியும். ஸோ அந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன். அப்போ வந்து என்ன பண்ணணும், அப்போ இந்த தப்பு வந்து அடுத்த பண்ணக்கூடாது அப்படின்னா சித்தர்கள் ஒரு சின்ன ட்ரிக் மாதிரி வச்சுக்கிறது. சித்தர்கள் ஆயுர்வேத மருத்துவத்தில்
விஞ்ஞானியவே மிஞ்சி தடம் பதித்தார்கள் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுப்பேன். சித்தர்கள் ஆயுர்வேத மருத்துவத்தில் யுனானினா விஞ்ஞானி, விஞ்ஞானிகளை மிஞ்சி அலோபதி, பதினா பதித்தார்கள், அலோனா உலோகத்தில் பதிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஹோமி அப்படிங்கிற வார்த்தை வந்து கொடுத்துருந்தாலும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். நடைமுறையில் உள்ள மருத்துவ முறைகளில் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, அலோபதி இப்படி படிக்கணும். தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டேஸ் பயன்படுத்தினார் அப்படின்னா தாவரங்களை தான் ஃபஸ்ட்டு பயன்படுத்தியிருக்காங்க. தாவரத்தினுடைய வேர், இலை, பூ இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பயன்படுத்தியிருக்காங்க. தமிழர் மருத்துவத்தில் மருந்து அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா உணவினுடைய நீட்சியாக இருக்குது. உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களில் ஒன்று இரத்த கொதிப்பு. சமையலறையில் செலவிடும் நேரம் நம்ம எப்படி இருக்கணும், நம்மளோட நல்வாழ்விற்கு செலவிடும் நேரமாக இருக்கணும். முக்கியம் வந்து இதில் இருந்து மோஸ்ட்லி கொஸ்டின் வந்து ஓல்டு புக்கில் இருந்தால் வரும். இப்போ பார்த்து நம்ம நியூ புக் அதுக்கடுத்து வருது பாருங்கள், முக்கியமான ஏரியா. இதில் இருந்தும் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ பாருங்கள், துளசி செடியின் இலைகளில் நீரிலிட்டு கொதிக்க வைத்து ஆவி பிடித்தால் மார்புச்சளி, நீர்க்கோவை, தலைவலி நீங்கும். இதை நம்ம வாழ்வுக்கு தேவையான ஒரு பாடம். ஸோ இதை கொஸ்டின் நோக்கத்தில் படிக்காமல் நம்ம ரியல் லைஃப்பில் என்னென்ன மாதிரி துளசி செடியை பயன்படுத்தினா நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ துளசி ஓகேவா, இப்போ துளசி வந்து நம்ம வீட்டிலே இருக்கும், நம்மளுக்கு வந்து தெரியும். சளியை நீக்கும், நீர்க்கோவை, தலைவலி இதெல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது தெரியும். இதன் இலைகளை எலுமிச்சம்பழ சாற்றுடன் அரைத்து போட படை நீங்கும். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க, ஏதுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. விதைகளை பொடி செய்து 1 அல்லது 2 கிராம் இதெல்லாம் வந்து தேவையே இல்லை, வேண்டாம். இது கொஸ்டின் ஏரியா இங்கே இருக்குது, வந்துடுங்க. பாருங்கள், கீழ்காய் நெல்லி. இது இந்த தடவை 2024 குரூப் 4 கேட்ட கொஸ்டின். மஞ்சக்காமாலைக்கு மருந்தாக பயன்படக்கூடிய மருந்துன்னு சொல்லிட்டு கீழ்காய் நெல்லி, கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லின்னு சொல்லிட்டு 4வது ஆப்ஷனில் இவை 3ன்னு வச்சுட்டாங்க. அப்போ கீழா நெல்லியினுடைய வேறு பெயர்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் இது 3ன்னு நம்ம வந்து கரெக்டாக அடிக்க முடியும். இப்போ கீழா நெல்லிக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி. இது மஞ்சக்காமாலைக்கு மருந்தாக பயன்படுகிறது. இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். மஞ்சக்காமாலை வந்தால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கீழா நெல்லி சொல்லி அரைச்சி வந்து என்ன செய்வாங்க, சாப்பிட கொடுப்பாங்க மத்திய மருந்தாக. ஸோ இது வந்து நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்கடுத்து பாருங்கள், தூதுவளை. இப்போ தூதுவளை என்பது ஒரு வகை கொடி, அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கொடி, செடின்னு கூட வச்சிடலாம், செடி கொடி எப்படியும் மாற்றி விட்டுறலாம். ஸோ ஒரு வகை கொடி. தூதுளை, சிங்கவள்ளி இதனுடைய வேறு பெயர்கள். இது வந்து போன குரூப் 4 கேட்டிருந்தாங்க. அது வந்து எனக்கு வந்து குழப்பி விட்டுருச்சு. ஸோ என்ன பண்ணணும், இந்த மாதிரி தான் கண்டென்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். தெரிஞ்ச கண்டென்ட்லாம் நம்ம வந்து தப்பு பண்ணிட்டு வருவோம். ஸோ அது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் கேளுங்க. இது வந்து தூதுவளையினால் என்ன ஆகும், சுவாச கவலம் ஆகணும். இது ஞான பச்சிலை என்று வள்ளலார் வந்து போற்றக்கூடிய இவ்விலை குரல் வளத்தை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன கான்செப்ட் எடுத்துக்கிறீங்கன்னா, இதை வந்து தூது அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து மெயினாக எழுதி வச்சுக்கோங்க. தூது. இப்போ தூது அப்படின்னா நம்ம இப்போ சினிமாலெலாம் பார்த்துருப்போம். இப்போ வடிவேல் வந்து தூது கொண்டு போகிறாருன்னு வைங்க, தூது ஏதோ லெட்ரு ஏதோ கொண்டுட்டு போகிறாரு, கடிதம் வந்து தூது கொண்டுட்டு போகிறாரு வடிவேல். அவர் எப்படி போவார், அப்படி சிங்கம் மாதிரி போவார். கொடுத்து விட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் படிச்சுட்டு போவாரா. அப்போ சிங்கவள்ளி, தூது சிங்கம், சிங்கம் மாதிரி தூது கொண்டுக்கிட்டு போவார். அங்கே போனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அதுக்கடுத்து பாருங்கள், சுவாச காசம் அகலும், இருமலை போக்கும். அது வந்து நம்மளுக்கு வந்து மெயின் என்ன அப்படின்னா தூதுவளை, சிங்கவள்ளி, ஞான பச்சிலை என வள்ளலார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இதை எப்படி அதோட லிங்க் பண்ணுறது அப்படின்னா, இது வந்து இப்போ ஞான பச்சிலை வடிவேல் வந்து ஒரு பச்சை பிள்ளை மாதிரி தானே ட்ரீட் பண்ணுவார். ஏன்னா அவர் வந்து ஹீரோ கிடையாது. ஒரு பச்சை பிள்ளை மாதிரி இப்போ ஒரு கடிதம் கொடுத்தா அதை வந்து சிங்கம் மாதிரி சும்மா ஆட்டிக்கிட்டு கடிதம் இருக்குன்னு கையில் வச்சு ஆட்டிகிட்டே போயிட்டுருக்கு. நிறைய படத்துலலாம் நடந்திருக்கும், அதை இமேஜின் பண்ணி பாருங்க. அப்போ வந்து ஞான பச்சிலை பச்சை பிள்ளை மாதிரி போவார். ஏன்னா வள்ளலார் போற்றக்கூடியது. அப்போ என்ன பண்ணுவார், கொண்டுக்கிட்டு போயிட்டு மானி ஆட்டிட்டு கொண்டுக்கிட்டே போவார். போயிட்டு அங்கே நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு வருவாரா, வள்ளுன்னு விழுவாங்களா. அங்கே கொண்டு போய் லெட்டர் கொடுத்ததே அந்த பொண்ணு என்ன செய்யும், வள்ளுன்னு விழுகும். ரீசெண்டாக கூட ஒரு காமெடி பார்த்தேன், இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அதை என்ன பண்ணுங்க, அப்படியே லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வள்ளலார், ஞான பச்சிலை, அப்போ அதோட லிங்க் பண்ணால் வள்ளலார், அந்த பொண்ணு என்ன செய்யும், வள்ளுன்னு விழும். தூது கொண்டு போகிறாரு, சிங்கம் மாதிரி போகிறாரு. அவர் போகிறது எப்படி இருக்கும், பச்சை பிள்ளை செய்கிற வேலை மாதிரி இருக்கும். கொண்டு போய் கொடுத்தா அந்த பொண்ணு என்ன செய்யும், வள்ளுன்னு விழுகும். ஓகேவா, இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. எனக்கு தோன்ற ஷார்ட்கட்டை நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து வேறு மாதிரி கூட வச்சுக்கலாம். ஓகேவா, ஓகே. இப்போ தூதுவளை எப்படி கொடுப்பாங்க, இப்போ
வள்ளலார் வந்து ஞான பச்சலை என்று எந்த மூலிகையை வந்து அழைச்சாரு அப்படின்னு சொல்லி கேட்டு கீழே ஆப்ஷனில் இருக்கும். அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், அந்த இடத்துல தூதுவளை அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து அடிக்கணும். 4 ஆப்ஷன் இருக்கும்போது நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதுக்காக இந்த டேட்டாவை மட்டும் வெளியில் இப்போ 4 ஆப்ஷன் செட் பண்ணுறது எங்கெங்கேயோ போயெல்லாம் நம்மளுக்கு செட் பண்ண போகிறதில்ல. இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய மூலிகை செடிகள்லாம் 4ல் 1 கொடுத்து தான் நம்மளை வந்து குழப்பாங்க. அப்போ இதில் நம்ம தப்பு பண்ணாமல் இருந்துட்டோம் அப்படின்னா, ரிலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அதை அடிச்சிடலாம். அதுக்கடுத்து பாருங்கள், குப்பைமேனி நச்சுக்கடிக்கு நல்ல மருந்து. மேனி துளங்க குப்பைமேனி, கொசுக்கடி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு குப்பைமேனி இலையை பிடிங்கி அரைச்சி போட்டால் சரியாகும். அதுக்கடுத்து பாருங்கள், சோற்று கற்றாழை. இது வந்து ரொம்ப 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 முக்கியம். சோற்று கற்றாழைக்கு வேறு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் குமரி என்ற வேறு பேர்கள் இருக்குது. இப்போ வந்து சோற்று கற்றாழையை பார்த்தீங்கன்னா இப்போ குமரி பெண்கள்லாம் என்ன பண்ணுவோம், அதில் உள்ளே இருக்கிற ஜெல்லை எடுத்து இப்போ ஃபேஸு இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு தர்றாங்களா, ஹேரு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அதனால் பெண்களினுடைய கருப்பை சார்ந்த நோய்களை நீக்குவதால் இதற்கு குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கு ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து பெண்கள் ரிலேட்டடாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து அழகு அப்படிங்கிறத தாண்டி பெண்களினுடைய கருப்பை சார்ந்த நோய்களை நீக்குவதால் தான் இதற்கு வந்து குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு அப்படிங்கிற ஒரு பழமொழி வழக்கில் உள்ளது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. அதுக்கடுத்து முருங்கைக்கீரையை அரைத்து தடவினால் முறிந்த எலும்புகள் வந்து விரைவில் கூடும். இது வந்து இதுவரை கேட்டதில்லை, கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. முறிந்த எலும்புகளை விரைவில் கூட்ட வைப்பது எது அப்படின்னா முருங்கைக்கீரை. நமக்கு நல்லாவே தெரியும், கண் பார்வை ஒழுங்காகும், இரும்பு சத்து உள்ளதால் என்ன செய்யும், கூந்தலை வளர்க்கும். அடுத்து கருவேப்பிலை. இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. உணவில் சேரும் நச்சுத்தன்மையும் இருக்கும் தன்மையுள்ள பொருள் எது அப்படின்னு சொன்னால் அது வந்து கருவேப்பிலை. அதுக்கடுத்து இதுவும் மோர் டைம் திரும்ப 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 ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, கரிசலாங்கண்ணி. இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னா, இப்போ கரிசலாங்கண்ணி ரத்த சோகை, செரிமான கோளாறு மற்றும் மஞ்சக்காமாலை முதலிய நோய்களுக்கு நல்ல மருந்து. இப்போ கூற்று ஸ்டேட்மெண்ட்லாம் மஞ்சக்காமாலைன்னு பார்த்ததையும் ஸோ நம்ம கீழா நெல்லி வரும், அப்போ இது தப்பாக இருக்குமோ அப்படின்னு நம்ம வந்து யோசிக்க தோணும். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து தெளிவாக இருக்கணும். இப்போ இது வந்து ரத்த சோகை, செரிமான கோளாறு ப்ளஸ் மஞ்சக்காமாலைக்கும் இது வந்து மருந்தாக பயன்படுகிறது. இது கண் பார்வை தெளிவாக்குது, நிறைய போக்குது. இப்போ முக்கியமான ஏரியா இந்த இடம்தான், திரும்ப 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 கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதனுடைய வேறு பேர்கள் என்னென்னு பார்த்தோம்னா கரிசாலை, கையாந்தகரை, பிருங்கராசம், தேகராசம். மேலே இருக்கிற அந்த தூதுவளையினுடைய ஒரு பேர்களில் சிங்கவட்டியை கொண்டு வந்து இதோடு சேர்த்து வச்சுருவாங்க. நம்மளுக்கு என்ன பண்ணிடும், குழப்பி விட்டுரும், எதை எலிமினேட் பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ தூது, சிங்கம், பச்சைப்புள்ள, வள்ளலார் இங்கே கரிசலாங்கண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்னியை மட்டும் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ கரிசாலைனா இப்போ ஒரு கன்னிப்பெண் வந்து சாலையில் போயிட்டுருக்கு. கையாந்தகரை, இப்போ வந்து சாலையில் கரையோரமாக போயிட்டுருக்குன்னு வைங்களேன், யாராவது கையை பிடிச்சி வம்பு இழுத்தா அப்படின்னா பிருங்கராசம் என்ன சொல்லுவோம் அந்த பொண்ணும், ராஸ்கல், பிஞ்சிரும் ராஸ்கல் அப்படின்னு சொல்லுமா. ஸோ அப்போ இதுலேயே ராஸ்கல் இருக்குது, தேகராசம், பிருங்கராசம். ஓகேவா? சாலையோரம், கரையோரம், சாலை, கரை, கை, ராஸ்கல், அவ்வளோதான். இது கரிசலாங்கண்ணி. இந்த நாளையும் வந்து ரிலேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கரிசலாங்கண்ணியினுடைய வேறு பேர்கள் என்ன செய்யாது, மறக்காது. நம்ம ஷார்ட்கட்டையே தனியாக எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அந்த வேர்டோட ரிலேட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கடுத்து மணித்தக்காளி கீரை என்ன செய்யும், வாய்ப்புண், குடற்புண் வந்து குணமாகும். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவை அப்படியே கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்குறதுக்கான சாய்ஸஸ் வந்து இருக்குது. இப்போ பாருங்கள், முசுமுசுக்கு அப்படின்னா இருமல் அகலும். இருமல் வந்து முசுக்குன்னு என்ன செய்யும், நைட் அப்படிலாம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ முசு அப்படின்னா இருமல் முசுன்னு வந்துக்கிட்டே இருக்கும். அகத்திக்கீரை என்ன செய்யும், பல் சார்ந்த நோய்கள் வந்து தீர்க்கக்கூடியது எதுவும் அகத்திக்கீரை. இன்னும் நல்லா பார்த்துக்கோங்க, அகத்திக்கீரை அப்படின்னா என்ன ஆகும், பல்லுங்கிறது இருக்கும். அப்போ இங்கே வந்து பாருங்க, கத்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை இருக்குது. அகத்தியில் கத்தி, பல்லில் இருந்துன்னு வாய்ஸ் வந்து வருது, கத்தி கத்தி பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி. அகத்திக்கீரை பல் சார்ந்த நோய்களை வந்து தீர்க்கக்கூடியது. வல்லாரை வந்து நினைவாற்றலை பெருக்கக்கூடியது. இப்போ பெரிய வல்லான் அப்படி சொல்கிறோன்னா நல்ல நினைவாற்றல் இருக்கும் தானே அவனுக்கு, வல்லாரை நினைவாற்றலை பெருக்கக்கூடியது. வேப்பம் கொழுந்து என்ன செய்யுமா, மார்பு சளியை நீக்கும். அது வந்து காலையிலே வெறுவயத்தில் சாப்பிட்டோம் அப்படின்னா காலையில் வந்தால் மார்பு சளியை நீக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அடைத்த தடவினால் என்ன செய்யும், அம்மையால் வந்த கொப்பளம் வந்து அகலும். ஓகேவா? இது கவர்மெண்ட் மெட்டீரியலையும் நான் வந்து செக் பண்ணிட்டேன், இதே டேட்டாஸ் தான் இருக்குது, எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் வந்து கிடையாது. இது மட்டும் பார்த்தாலே என்ன பண்ணும், இங்கே வந்து பாருங்கள், இப்போ வந்து கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். கண்டங்கத்திரி, இது வந்து சிறுபஞ்ச மூலம், இது வந்து மூலிகை சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்திருக்கு. ஓகேவா? கண்டங்கத்திரி, சிறுவல்துணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெறிஞ்சு ஆகிய 5 மூலிகைகள் எப்பகுதி உடல் நோயை தீர்க்கும்
அதனுடைய வேர் இது வந்து இது 5மே வந்து வேர்களானது. கண்டக்கத்திரி, சிறுவழுதுணை, பெருவிளை இதனுடைய வேர் பகுதி வந்து மருந்தாக பயன்படும். இது வந்து சிறுபஞ்ச மூலத்தில் வந்து வரும். இதில் வராத கான்செப்ட். ஆனால் இது வந்து நோய் சம்மந்தப்பட்டதுனால இந்த இடத்துல கொண்டு கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதுக்கடுத்து சிங்கவள்ளி. சிங்கம் போல் யார் கொண்டு போவா? வடிவேலு தூது கொண்டு போவார் கதை ஞாபகம் இருக்கா? ஸோ அப்போ தூதுவளை. நல்ல பாம்பின் நச்சு மூலம் தயாரிக்கப்படக்கூடிய வலி நீக்கியது கோப்ராக்சின். இது ஓல்டு புக்கில் இருக்கும். இப்போ நம்ம பார்த்ததுலேருந்து பாருங்கள், கயல் கண்டு ஓட்டுறது கரிசலாங்கண்ணி. கன்னி கரையோரம் போவாங்க, ராஸ்கல்னு சொல்லுவாங்களா? அப்போ கண்டுபிடிச்சிட்டோமா? ஞான பச்சிலை வடிவேலு பச்சைப்புள்ள தூது கொண்டு போவார். குமரி கற்றாழை இது கீழாநெல்லி. ஓகேவா? பிருங்கராசம் ராஸ்கல் கன்னி. முடிஞ்சா? நோய்க்கு மருந்து இலக்கியம்னு சொல்கிறது யார்? மீனாட்சி சுந்தரம்னா அது வந்து இலக்கியத்தில் வரும். அதுக்கடுத்து கரிசலாங்கண்ணி என்னும் மூலிகையை குறிக்காத பெயர் கன்னி. சிங்கம்னா யார்? வடிவேலு தூது போகிற காமெடி வந்து வந்துடணும். அப்போ இது வந்து குறிக்காது. கண்டுபிடிச்சாச்சா? தொண்டை கட்டை எது தொலைக்கும்? மிளகு தொலைச்சுமா? பார்த்தோமா? ஞான பச்சைப்பிள்ளை யார்? வடிவேலா தூது போடுறது வடிவேலா தூது இல்லையா? அதுக்கடுத்து குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இது வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படியே கேட்டிருக்காங்க பாங்க. குமரி நோய்க்கு கண்ட குமரி கொடு மாற்றி வச்சுருக்காங்களா? இதுக்கு தான் பாயிண்ட் வந்து எல்லாத்தையும் ரீட் பண்ணணும். குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே வச்சுருக்காங்க. நோய்க்கு மருந்து இலக்கியம்னு சொன்னவர் மீனாட்சி சுந்தரம். அது வந்து மீனாட்சி சுந்தரம் படிக்கும்போது வந்துடுவீங்க, அங்கே வந்துடும். இப்போ வந்து நீங்கள் வந்து இதோட வந்து குழப்பிக்க வேணாம். இப்போ பாருங்கள், மணத்தக்காளி அதாவது மணித்தக்காளி வாய்ப்புன்னு படித்தோமா? அகத்திக்கீரை கத்தி சவுண்டு எங்கேருந்து வரும்? பல்லுல இருந்துன்னு பார்த்தோமா? முசுக்குன்னு இரும வருமா? வேப்பங்குழுந்து மார்பு செல்வி. முடிஞ்சா? அதுக்கடுத்து கரிசலாங்கண்ணியினுடைய பேர்கள் அல்லாத ஒன்று. கரிசலாங்கண்ணினா கன்னி சாலையோரம். ஓகேவா? ஓகே, அது கரை ராஸ்கல். இப்போ ஞானப்பச்சில யார்? வடிவேலு தூது போனதா? எப்படி இருக்குது? எளிமையாக இருக்கா? இந்த மாதிரி வைங்க. இதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு வேலையே இல்லையா? பார்த்ததையும் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். தமிழுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்தோம் அப்படின்னா ஜிஎஸ் மேக்ஸ் வந்து டைம் கொடுக்க முடியாது. தமிழ் இந்த மாதிரி படிங்க. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. குமரி அது குமரி பெண்கள் சொற்றுக்கட்டாலே போடுவாங்களா? முடிஞ்சா? ஞான பிள்ளை திரும்ப பாருங்கள். ஞானம். வள்ளலார் கூறக்கூடிய மருந்து எது? பச்சைப்பிள்ளை வடிவேலு சிங்கனும் லெட்ரு வள்ளுன்னு விழுவாங்க பொண்ணு. அவ்வளோதான், முடிஞ்சு. அதுக்கடுத்து பாருங்கள், இப்போ மேட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ தான் இது படிக்கலை, விட்டுருங்க. வள்ளுவனுக்கு எப்படி இருக்கும்? நினைவாற்றல் அதிகமாக இருக்கும். முடக்கத்தான் இலை வந்து முடக்கத்தான் மூற்று வலியை சரி செய்யும். இப்போ இது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? இது ரெண்டையும் வந்து நம்மளுக்கு தெரியாத பட்சத்தில் கூட என்ன செய்யலாம்? எலிமினேட் பண்ணி அடிச்சிடலாம். ஆவாரம்பூ சர்க்கரை நோய்க்கு நம்மளுக்கு மருந்தாக பயன்படும் தெரியும். வாழைப்பூ வந்து வயிற்றுப்புண்ணை சரி பண்ணுமா? இப்போ பொருந்தாததை கண்டுபிடிங்க. கன்னி கரை ராஸ்கல். அப்போ இது மட்டும் தூதுவளை. சிங்கவள்ளி அப்படின்னா சிங்கம் மாதிரி தூது கொண்டு போவார் நம்ம வடிவேலு. ஞான பச்சிலை வள்ளுன்னு அந்த பொண்ணு விழும் வள்ளலார். உறவில் சேரும் நச்சுத்தன்மையை முறிக்கக்கூடிய மூலிகை இது கருவேப்பிலை. தெரிஞ்சுக்கோங்க, உறவில் சின்ன நச்சு இருந்தாலும் அது முறிக்கக்கூடிய தன்மை நம்மளுடைய கருவேப்பிலைக்கு இருக்குது. அதுக்காக பள்ளி விழுந்துருச்சு அப்படின்னா அதை முறிக்குமா அப்படிலாம் தெரியாது. நீங்கள் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, சொல்லி வச்சுக்கோங்க மைண்டில். நம்மளுக்கு தேவை 1 மார்க், என்ன வேணாலும் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ இது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2024 குரூப் 4 கேட்ட கொஸ்டின். மஞ்சக்காமாலைக்கு எளிய மருந்தாக பயன்படக்கூடியது இல்லை. கீழ்காய் நெல்லி, கீழாநெல்லி, கீழ்வாய் நெல்லி. ஆப்ஷன் என்ன? இது 3. ஓகேவா? இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு. இப்போ நோய் தீர்க்கும் மூலிகையிலேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் ஏரியா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ இந்த இது படித்தாம இப்போ நம்ம டேட்டாஸ் கொடுத்துருக்கோம்ல, இந்த டேட்டா படித்தா மட்டுமே போதும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்? அடிச்சலாம். இது வந்து சிறுபஞ்ச மூலம் ரிலேட்டடான கொஸ்டின். இன்னும் வந்து 2 கொஸ்டின் வந்து இலக்கியம் சம்மந்தமானது. இந்த நோய்க்கு மருந்து இலக்கியம் அது வந்து அங்கே வந்துடும். ஸோ இந்த மருந்து சம்மந்தமாக கேட்கக்கூடிய கொஸ்டின் இவ்வளவு தான். திரும்ப பாருங்கள், இதுக்குள்ளேயே சுற்றி கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்து வரும். கண்டிப்பாக வந்து ஷார்ட்கட் பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு நல்ல ஷார்ட்கட் வந்து தோணுனாலும் அதையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நல்லா படிங்க, தமிழில் நல்ல ஸ்கோர் நம்ம வந்து வாங்கணும். என்ன மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வாங்கணும். உன்னை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.